தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கண்ணீரை காண்கிறேன், பகைவர் செய்யும் துன்பத்தை மாற்றி உனக்கு நிச்சயம் நீதி செய்வேன், கலங்காதே. சங்கீதம் 9:14. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னை சுற்றிலும் பகைவர்கள் பெருகி இருக்கிறார்களே, எனக்கு நியாயம் செய்ய யாருமில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? அன்று தாவீதுக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். ஆனால் அவன் மனிதர்களிடம் முறையிடாமல் தேவனிடம் தன் துன்பத்தை சொன்னான். எகிப்திலே இஸ்ரவேலர் பட்ட வேதனையை கர்த்தர் பார்த்தார். அதுபோல இன்று உங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் சதித்திட்டங்கள், பொறாமைகள் மற்றும் நிந்தைகளை தேவன் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் மௌனமாய் இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவர் செயல்படும் நேரம் இது. உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றும் துருத்தியில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகார் வனாந்தரத்தில் அழுது கொண்டிருந்த போது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் ஆறுதல் ஊற்றாள். அதே தேவன் உங்கள் துன்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவித்து தலை நிமிரச் செய்வார். உங்கள் நியாயம் உங்கள் பக்கம் வருவது நிச்சயம். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் கர்த்தாவே, என் துன்பங்களை பாரும். பகைவர்களின் சதிக்கு என்னை விலக்கி உமது இரக்கத்தால் என்னை காப்பாற்றி ஆசீர்வதியும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.